நல்ல வேலைங்க. அவர் அடுத்த பிரதமர் அவர் தான் சொல்லாமல் இருக்காங்க. அதையும் சொன்னால் சொல்லாமல் இருக்கு. அதனால் தேவையில்லாதவர்கள் வந்து கொளுத்தி போடுற ஒரு விஷயமாக தான் நான் இதை பார்க்குறேன். இதை விஜய் சாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, ரஜினி சார் இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நான் ரஜினி சாரை பார்த்து தான் நான் கொஞ்சம் வளர்ந்தவேனே விஜய் சார் சொல்லியிருக்காங்க. என்னுடைய தலைவர்னா அது ரஜினி சார் தான் சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு மனிதர் விஜய் சார் என்ன சொல்ல முடியும் எதிர்பார்க்குறீங்க? அவர் தனியாக யாருமே இல்லாத ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு பார்த்தாரு. அவர் பாட்டு சும்மா நடிச்சுட்டு இருந்த ஒரு அரசியலுக்கு கூப்பிட்டு இழுத்ததே இவரெல்லாம் அரசியல் கட்சி இதெல்லாம் இழுத்ததே தேவையில்லாமல் டைம் டு லீடுன்னு போட்டதுக்காக என்ன மாதிரி டார்ச்சர் நடந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு இல்லையா? அப்புறம் கத்தி படத்தில் பண்ணதுக்கு தெரியும். சர்க்காரில் தான் மிகப்பெரிய விஷயத்தை கிளப்பினா அது கூட முந்தானத்து புஷியானந்தர் அவர்கள் சட்டசபையில் பேசிட்டு உடச்சிட்டாரு. பேனரை நீங்கள் கிழிச்சதுனால தாங்க இன்றைக்கி நீங்கள் அங்கே போய் உட்காந்துருக்கீங்க, கிழிக்காமல் இருந்தால் நீங்கள் இங்கே உட்காந்துருப்பீங்க அப்படின்னு போட்டு உடச்சிட்டாரு. அருமையான ஒரு ஸ்பீச்சான்னு பார்க்குறேன் புஷி அவர்கள் பேசுனதை. ஸோ நீங்கள் படத்துக்கு படம் ஒரு போட்டு டென்ஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மனிதன் என்ன முடியும்? நம்மளும் இறங்கி பார்த்துருவான். நினச்சாரு, இறங்குனாரு. 2 வருஷம் தமிழக மக்களுடைய மனசில் இடம் பிடிச்சாரு, நம்பிக்கை ஏற்படுத்தினாங்க. மக்கள் மனசில் நம்பிக்கை ஏற்பட்டது இவர்கள் மேலே கொண்டு அழகாக உட்கார வச்சிட்டாங்க முதலமைச்சரை. அவ்வளோ சுருக்கம் முடிஞ்சு போச்சு. படத்தில் நடிச்ச பாட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் முதலமைச்சராகிறதே நீங்கள் தான் வர. இப்போ அப்படிங்கும்போது தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் பேசி 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 சிண்டு மூட்டி விட்டு இப்படிலாம் பண்ணும்போது தான் இன்னும் ஒரு மனசில் இன்னும் வெறித்தனமாக வரும் உங்களுக்கு. இன்னும் வேறு லெவலுக்கு போகணும், நம்ம செய்யணும் அப்படின்னு. அதனால் இந்த விஷயம் கூட வந்து ரஜினி சார் படத்தில் பண்ணிவிட்டு அவர் பாட்டு அரசியல் மாட்டேன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவர் உண்டு வேலை இருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லி. இவர் முதலமைச்சர் நடந்ததுக்கு பிறகு இவர் வேலை இவர் கவனிச்சிட்டு இருக்கார். தேவையில்லாமல் 2 பேர் இது கனெக்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அந்த தாட்ஸு அந்த செய்திகளெல்லாம் உண்மை நிஜம் கிடையாது. கவர்னராங்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது. இருந்திருந்தால் இப்போ எதுக்காக எப்போ ஆகிட்டு போயிருப்பாரு இல்லையா? அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஒரு ஃபோனை போட்டு மோடிச்சிக்கிட்டு அமித்ஷா கிட்டையும் பேசி நான் கவர்னர் ஆகணும், ஊபி கவர்னராக போடுங்கன்னா உடனே வாங்கஞ்சியில் போட்டு விட்டு போயிடுவார். இது பெரிய விஷயமே கிடையாது அவருக்கு. ஆனால் அதை விரும்பலை அவர். ஒரு பீரியடு இருந்தது, 96 ஒரு பீரியட் இருந்தது, 2001 ஒரு பீரியட் இருந்தது, 2 பீரியட் இருந்தது, 2021 ஒரு பீரியட் இருந்தது. ஸோ அதை வந்து பட் ஏதோ ஒரு இதில் மிஸ் பண்ணிட்டாங்க ரஜினி சார். வந்திருந்தானா தமிழகத்தின் முதலமைச்சர் 96 இருப்பார். 2021 களத்தில் இறங்கியிருந்தாருன்னா அவர் தான் 2021 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருப்பார்.